ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நருட்டோ டிராயிங் வரைஞ்சி போடுங்க ப்ரோன்னு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ஃபேஸ் காமிச்சு போடுற ஃபஸ்ட்டு டியூட்டோரியல் வீடியோ இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மூஞ்சி கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அது எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்மளோட சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா டிராயிங் டியூட்டோரியல் வீடியோஸ்லாம் நம்ம ஈஸியாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு டிராயிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாக்கா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நருட்டோ டிராயிங் தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கிரிட் போட்டு தான் வரைகிறேன். 3 காலம்ஸ் அப்புறம் வந்து 4 ரோ போட்டு வரைஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸும் வந்து என்ன இன்ச்சுன்னு சொல்கிறேன். 5.5 இன்ச்சு வந்து ஒரு பாக்ஸும் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 காலம் 4 ரோ ஓகேங்களா. அதை நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. இதை கவனமாக வச்சுக்கிட்டு இந்த கோடு ஃபஸ்ட்டு போடுங்க. கோடு போடுறப்ப நல்லா கரெக்டாக போடுங்க, ஸ்ட்ரைட்டாக. ஒரு சில பேர் வந்து என்ன தப்பு பண்ணுறீங்கனாக்கா கோணமானலாம் போட்டுறீங்க. அப்புறம் வந்து டிராயிங் வந்து மாறி போயிடுது. கிரிட் யூஸ் பண்ணியும் எனக்கு சரியாக வரல போகணுன்னு புலம்பிகிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. பாக்ஸை வந்து கரெக்டாக போடுங்க. ஸோ இப்போ நம்ம அவுட்லைன் போடுறோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அனிமி கேரக்டர் அப்படிங்கிறதால நான் வந்து ஸ்டார்டிங்கில் மேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இதுவே நம்ம ஏதாவது போர்ட்ரைட் கீட்ரைட் அவுட்லைன் போடணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா அது நம்ம ஹைலேருந்து ஸ்டார்ட் பண்ண தான் கரெக்டாக வரும். ஸோ இது அனிமி கேரக்டர் ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதால நான் தலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட்லேயே இதை வந்து ஈஸியாக போட்டு முடிச்சிடுவேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி போடுங்க. எனக்கு இந்த 3 காலம் 4 ரோ வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு போடுறதுக்கு. ஏன்னா நான் ஃப்ரீ ஹேண்டில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். இதுவே உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னாக்கா கிரிட்டும் அந்த லைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிரிட் லைன்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டு யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நான் அவுட்லைன் போடுறப்போ அனிமி கேரக்டர் அப்படிங்கிறதால நான் மேலேருந்து கீழே வந்து வரைஞ்சிக்கிட்டு வரேன். ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸுக்கும் என்னென்ன பார்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து வரைங்க. கிரிட் மெத்தடில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னாக்கா இதுதான். அதாவது நம்ம ஒரு பாக்ஸில் வரைகிறோம் அப்படின்னாக்கா அந்த ஒரு பாக்ஸ் மட்டும் கவனித்து வரைங்க. ஏன்னா ஒரு பாக்ஸில் நம்ம ஒரு லைன் போடுறோம் அப்படின்னாக்கா அந்த லைன்லேயே நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. கரெக்டான லைன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த கிரிட் மெத்தடில் அவுட்லைன் வந்து ஈஸியாக நல்லா பர்ஃபெக்டாக வரும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பிளாக் பென் வச்சு அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பென்சிலில் போட்டதெல்லாம் அழிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம கலர் பண்ணுவோம். கலர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டூம்ஸோட சூப்பர் சாஃப்ட்டோட அந்த கலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து கலர் பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோரும் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுவாங்க. சரி, என்கிட்ட வந்து பென்சில் இருக்கிறதால இதுவே நல்லாயிருக்கு அப்படிங்கிறதால நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் நிறைய விதமாக இருக்கும். இது வந்து ஒரு லைட் எல்லோன்னு சொல்லலாம். ஸோ அது நான் அந்தளவுக்கு டார்க்காக அடிக்கிறதால ப்ரெஷர் கொடுத்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டார்க்காக தெரியுது. ஸோ மற்றபடி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் எல்லோ தான், ரொம்ப லைட்லாம் கிடையாது, ஒரு மிட் டோன் எல்லோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழெல்லாம் அதோட ஷேடு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க்கஸ்ட்டான எல்லோ வந்து கொடுத்துருக்கேன். இவர் தலையில் கட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்கார்ப்பில் வந்து லைட்டான எல்லோ இருந்துச்சு. அதே எல்லோவை வச்சு நான் லைட்டாக கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ ஓகேங்களா, இந்த இங்க் ப்ளூ மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இந்த ப்ளூ எடுத்து அவரோட தலையில் கட்டிகிட்ருக்கிற ஸ்கார்ப்புக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஷேடிங் இருக்கும். இந்த மாதிரி அனிமி கேரக்டர் நம்ம வரைகிறப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமான லேயர் ஷேடிங்லாம் இருக்காது. லேயர்னால் இப்போ பண்ணுறேன் இல்லையா பாருங்கள். இப்போ ப்ளூ கலர் கொடுத்துட்டு மேலே வந்து பிளாக் கலர் ஆட் பண்ணுறோம் இல்லையா ஷேடிங்க்கு. ஸோ இது மாதிரி அனிமி கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்காது. 2 லேயரில் வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ பார்த்திங்கன்னா கீழே வந்து ப்ளூ கொடுத்துட்டோம், மேலே வந்து பிளாக் ஆட் பண்ணுறதால பார்த்திங்கன்னா 2 லேயர் தான் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த அனிமி கேரக்டரோட கண்ணுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவிழி ப்ளூ கலரில் இருக்குது. அப்புறம் லைட் ப்ளூ வந்து உள்ளார இருக்கக்கூடிய கருப்பு கருவிழிக்கு பதில் இருக்குது. ஸ்கின் டோன் தான் இதோடைய கலர் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் கொடுக்குறேன். ஒரு சில இடத்துல கொஞ்சம் டார்க்காக கொடுத்துக்குவாங்க. ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஷேடிங் இருக்கிற மாதிரி வரும். ஸோ அதனால் இதை வந்து லைட்டாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஷேடிங்க்கு வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு லைட்டான பிங்க் கலர் தான். ஸோ கொடுத்திங்கன்னா அந்த ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு அனிமி கேரக்டருக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அதே ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, டார்க் ப்ளூ தான் இவரோட ட்ரெஸ் கலரும் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த டார்க் ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அனிமி கேரக்டர்லாம் வரைகிறப்போ திட்டாக விடாமல் கலர் வந்து நல்லா கரெக்டாக அடிக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த அனிமி கேரக்டர் வந்து ரியலாக தெரியும். ஸோ இந்த அனிமி கேரக்டர் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி நம்ம வந்து கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவர் திரும்பி இருக்கார் இல்லையா அந்த அனிமி கேரக்டர். ஸோ பேர்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அனிமிலாம் பார்க்க மாட்டேன். உசுமாக்கின்னு நினைக்கிறேன் அநேகமாக பேர், என்ன பேருன்னு தெரில. பிளாக் கலர் ஷேடு வந்து கொடுத்தாச்சு. ஸோ அவரோட கழுத்தோட நிழலுக்கு. அப்புறம் ஒரு தலையில் கட்டியிருக்கக்கூடிய அந்த ஸ்கார்ப்போட வால், ஸோ அது கொடுத்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பென்னை வந்து யூஸ் பண்ணி நான் அந்த லைன்ஸ்லாம் கொஞ்சம் டார்க்காக போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அனிமி கேரக்டர் ரெடி. டிராயிங் எப்படி இருந்துச்சு என்ன ஏதுங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.